இப்போது நிறைய கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு கூடிகிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்குது. அப்போது நம்ம கல்லீரலை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது கல்லீரல் வந்துட்டு ஒரு வைரஸ்னால் தொற்றாக இருக்கட்டும், ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நம்ம ஆல்கஹால் நம்ம மது அதிகமாக எடுக்கிறனால நம்ம லிவரோட கல்லீரலோட செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதா இருக்கட்டும், இன்ஃப்ளமேஷன் ஆகிறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய காரணங்கள்னால கல்லீரல் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமாக ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதிகமாக நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவது, நம்ம ரொம்ப கரிச்சு பொரித்து சாப்பிட்றது உணவுகள் ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். மூணாவது, நம்ம அதிகமாக ரெட் மீட் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நாலாவது, நம்ம ஆல்கஹால் மதுப்பிரியர்கள் ஃபஸ்ட்டு மது அதிகமாக எடுக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அடுத்தது, சீ ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறதும் நம்ம கொஞ்சம் லிமிட் பண்ணணும். அடுத்தது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் டாக்டரை பார்க்காம மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அதை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏன் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கல்லீரல் கொஞ்சம் டேமேஜ் ஆகும்போது நம்ம ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகள் தான் நம்ம எடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம கல்லீரலுக்கு. நான் சொன்ன இந்த உணவுகளெல்லாம் டைஜஷன் ஆகணும்னா கல்லீரல் வந்துட்டு இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும். சாப்பிட்டதெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு கல்லீரல் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அப்போது என்ன ஆகும்? அப்போது நம்ம கல்லீரல் இன்னும் ஹீட் ஆகும், இன்னும் டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கணும். இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது. கல்லீரல் ரொம்ப வேலை கொடுக்காம ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவு. ஸோ கல்லீரல் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நான் சொன்ன உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய காய்கறிகள் எடுங்க, நிறைய பழங்கள் எடுங்க, தண்ணி எடுங்க நிறைய. ஸோ ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக ரெக்கவர் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.